அபி, உன்னை நான் பயப்படாதேன்னு சொல்றேன்ல, எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன், என்ன மீறி எதுவும் நடந்துராது. என்ன ஈஸி பேசுற நீ? இந்த கதிர் பையன் அபி மேல புகார் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் பயப்படாம நம்மளால எப்படி இருக்க முடியும்? இந்த புகாரை வச்சு இன்ஸ்பெக்டர் அபியை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட மாட்டாரா? சின்னையா, பதட்டப்படாம அமைதியா இருந்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாருங்க. அபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். என்ன திவ்யா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த அபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க. அந்த ஈஸ்வரி துடிக்க போறா, நாம ரசிக்க போறோம். இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட் பேப்பர். மேடம், சக்தி சார் கொடுத்த வாக்குமூலத்தையும் கதிர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வச்சு நான் அபி அரெஸ்ட் பண்றேன் மேடம். சார், என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணல. சக்தி சார் கொடுத்த வாக்கு மூலமும் கதிர் கொடுக்குற இந்த கம்ப்ளைண்ட்டும் போய் அபி சாப்பாட்டுல விஷத்தை கலக்கல. நீங்க முதல்ல அபிய விசாரிங்க. இன்ஸ்பெக்டர், இப்ப நீங்க அபியை விசாரிக்க போறேன்னு தானே சொன்னீங்க? அதுக்குள்ளேயும் என்ன ஆச்சு? இப்படி திடீர்னு அபியை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? சார், இதோ பாருங்க, நான் அபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதே அவங்கள விசாரிக்கத்தான்.